Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சிம்பிளான முறையில செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். நம்ம பல டைம் யோசிப்போங்க, என்னடா எல்லா ரெசிபியுமே செஞ்ச மாதிரி இருக்கே, ஏதாவது ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம், அதே சமயத்துல குறைவான டைமா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்போங்க. அப்படி ஒரு ரெசிபி தாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி. இது செய்யறதுக்கு அதிகமான இன்கிரீடியன்ட்டும் தேவைப்படாது, குறைவான டைம் இருந்தா போதுங்க. நமக்கு வேற லெவல் டேஸ்டான ஒரு பிரியாணி டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கரை வந்துட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுமே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதுல நெய் நல்லா உருகி வரட்டுங்க. அடுத்ததா இது கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய பிரியாணி இலை, ரோசா பூ இதழ்கள், ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை வந்துட்டு 2 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை வந்துட்டு நல்லா நீள நீளமா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி கிடைக்கட்டுங்க. வெஜிடபிள் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணில வெஜிடபிள் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பா விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு. அடுத்ததா இதுல சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, பீன்ஸ் வந்து ஒரு 4-5 சேர்த்திருக்கேங்க. கூடவே கேரட் 1, உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே நமக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். பட்டாணி கூடவே சேர்த்துக்கலாங்க. காலிஃபிளவர் இருந்துச்சுன்னா அதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம தேவையான அளவு வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. எல்லாருமே வந்துட்டு செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. அடுத்தது பிரியாணிக்குன்னு ஒரு பொடி தயார் பண்ணிருக்கேன். அதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சம் சீரகம், கூடவே வந்துட்டு குறுமிளகு சிறிதளவு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்தாச்சு. கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாய் முதலையே சேர்த்துருக்குறோங்க. வேணும்னா வந்து சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி கிடைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நம்ம வெஜிடபிள் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமா வந்து நமக்கு வெந்து கிடைக்கக்கூடியதுதான். அதனால ரொம்ப நேரம் வந்துட்டு வேக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. லைட்டா வந்துட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்ப பாருங்க ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 2 டம்ளர் அரிசியை வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கோங்க. அந்த அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதை எடுத்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வந்துட்டு அது நல்லா கொஞ்சம் அது கொதிக்கு வரட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கங்காட்டி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் தேவையப்படாதுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 2 விசிலும் வந்துருச்சு. பாருங்க ரொம்பவே அருமையான நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.